ஹலோ யோஸ் நம்பீஸ் எப்படி இருக்கிறீங்க? லேட் நைட்டில் வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு காண்டாவாதீங்க. பல காரணங்களால் நல்லா கரெக்டத்துக்கு போட முடியல. நான் என்ன பண்ண முடியும் பாருங்கள். இப்போ தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்துருங்க. டைமிங் மாறி போனதுனால எனக்கு டைமிங் மெயின்டைன் பண்ண முடியல. எனியோ இன்றைக்கி இந்த வீடியோ ஏன் இந்த லேட் நைட்டில் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயமா 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன், விச் இஸ் கச்சத்தீவு. ஓகேங்களா? இன்றைக்கி அந்த கச்சத்தீவு விஷயம் தான் பயங்கர வைரலாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கச்சத்தீவு விஷயத்தை ஒரு 10 செகண்ட் தான் தளபதி மாநாட்டில் பேசியிருப்பார். அதுக்கு உடனே ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாப்புல. பட் இப்போ 10-12 நாள் கழித்து ஸ்ரீலங்காவுடைய பிரதமரே இது வரைக்கும் கச்சத்தீவே போய் பார்க்காதவர் இன்றைக்கி கச்சத்தீவில் போய் இருந்து ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த ஊரில் இருக்க மீனவர்கள் கூடலாம் பேசி பல விஷயங்கள், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இது விஜயர்கள் மேலே இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு பல பேர் வந்து தளபதியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இது பயந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இருக்குது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போன வீடியோவில். இல்லை அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும். அது ஏன் இல்லை, இப்போ நடக்கிறதுக்கு பேர் என்ன, இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நவீன பாலிடிக்ஸ் அப்படின்றது இந்த வீடியோ எண்ணில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பல சர்ப்ரைஸ்கள் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு. வீடியோ அதாவது கடந்த 50லேருந்து 75 வருஷமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களும் எத்தனையோ வாட்டி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்காங்க. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நாங்கள் கச்சத்தீவை எப்படிலாம் மீட்போம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாம் பண்ணியும் அப்போல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத ஸ்ரீலங்கா விஜயர்கள் பேசின அந்த 10 செகண்ட் அந்த விஷயத்துக்காக ஏன் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் போன பதிவில் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து உண்மையாலுமே அது ஸ்ரீலங்காவுடைய ரியாக்ஷன். கச்சத்தீவு எங்கள் தான், நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற டாட் வச்சாங்க அந்த இடத்துல. அப்போ இப்போ அந்த ஒரு 10-12 நாள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஓகேங்களா 2 வீக்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ வந்து திடீர்னு ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் அங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியமும், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீனவர்களுக்கு போட வேண்டிய அவசியமும் எங்கேருந்து வருது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அரசியலை பார்க்கணும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எதுக்கு எடுத்தாலும் அரசியல்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் அரசியல் தான் பார்த்தாகணும், வேறு மாட்டு கருத்தே கிடையாது. ஏன்னா இது வரைக்குமே கச்சத்தீவு பக்கமே போகாத எந்த ஒரு ஸ்ரீலங்கன் பிரதமரும் இப்போ போக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது. இந்த வாட்டி ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் நினைக்கிறேன் அனுரகுமாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்காரு. அப்படியே அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கச்சத்தீவுக்கு வண்டியை விட்றா அப்படின்னு இருக்காரு. இவங்களும் வண்டியை எடுத்து விட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நான் எந்த ஒரு உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் அடிபணிய மாட்டேன், கச்சத்தீவனை எக்காரந்து கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உட்காந்து அந்த மக்கள் கூட பேசி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து அவர் பேசி இருந்திருக்கிறாரு அந்த கச்சத்தீவில் இருக்க மக்கள் கூட. அதெல்லாம் பேசிலாம் முடிச்சதுக்கப்புறமா சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் கச்சத்தீவில் போய் மீனவர்களுடைய படகு பிடிச்சாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் போட்டெல்லாம் திருப்பி தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைன் போடுவாங்க சின்னதாக. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் ஃபைன் போடுறாங்க. ஒரு ஃபிஷர்மேனுக்கு வந்து 4 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் ஃபைன் போடுவாங்களாம். அது என்ன கணக்கு ஏதுன்னு நமக்கு தெரியாது. 4 கோடி கட்டுற மாதிரி இருந்தால் அவன் ஏன் கச்சத்தீவில் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்ற பேசிக் அறிவு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும், நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். அவன் தெருவாக திரிவானா 4 கோடி வச்சுருந்தேன். அவன் அழகாக இந்நேரம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவன் வாட்டி சென்னை செவனே உட்காந்துருப்பாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் யாருக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் அவங்களை நசுக்கக்கூடிய வேலையை தான் வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அவன் ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டு அவன் ஏன் நமக்காக இறக்கப்படணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். பட்
நம்ம ஊரில் இருக்க அரசாங்கம் இதற்கு வந்து இறக்கப்படுறாங்களான்னு கேட்டால் இத்தனை வருஷமாக இறக்கம் இல்லை. அப்படின்னா நம்ம மேலே இறக்கமே இல்லை, நம்மளை வச்சு அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு 2 வாரம் கழித்து இவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு நவீன பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொன்னி அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான் நான் இந்த நவீன பாலிடிக்ஸோடைய ஒரு உள்ளர்த்தத்தை நான் ஒரு அனலைசேஷன் பண்ணியிருக்கேன். அது இதுவாக தான் இருக்கும்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ரியாக்ட் பண்ணது உண்மையாலுமே ஒரு பதட்டத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு கொடுத்த ரியாக்ஷன். ஓகேங்களா? இவர் வந்து இதை வாய்ஸ் கொடுத்துட்டாரு, இதை வந்து அடுத்தடுத்து விடக்கூடாது, நம்ம இப்போயே முட்டுப்படி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 2 வாரம் கழித்து இந்த மாதிரி பிரதமரே போய் பார்த்து அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடும்போது அதற்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இல்லை அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஒன்று அப்படி இல்லைன்னா இந்தியாவை நிர்வகிக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். பட் இந்த 2 பேருமே அதற்கு எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் சிச்சுவேஷன் அமைச்சிருக்கா அப்படின்றத இங்கே கேள்வி. இவர் ஜெர்மனிக்கு போயிட்டார். யார்? நம்மால் பெரியவர் எங்கிட்டு போயிட்டார்? சைனாவுக்கு போயிட்டு நேற்று தான் வந்து இறங்குறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் நேற்று தான் பயங்கரம் வைரல் ஆகுது. இன்றைக்கி தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்போ அவரும் வந்தோடனே இதுக்கான பெரிய விளக்கத்தை ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே கொடுக்கணும்னா கூட இங்கேருந்து சிஎம் வந்து முதல்ல அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் இதற்கு வாய்ஸ் கொடுங்க, ஸ்ரீலங்காவை நீங்கள் வந்து கண்டுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கேட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வாய்ஸ் கொடுக்க முடியுமோ இல்லையா. வாலின்ற டக்குன்னு வந்து வாயை திறந்து சொல்லிட மாட்டார் நம்ம மோடி அவர்கள். சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? நம்ம ஆளுங்க எந்த பக்கமும் இல்லாமல் வடக்கன் சைடில் இல்லை கேரளா இல்லை இப்படி யாராவது மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் உடனே தன்னார்வமாக வந்து சொல்லியிருப்பார். இந்தியர்களை நீ இப்படி சொல்ல போச்சு, இந்திய மீனவர்களை நீ வந்து இந்த மாதிரி பேசலாமா வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தான் அனாதை பயலாச்சு, எப்படி கேட்பாங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த விஷயத்தை பெருசாக ஆக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணியிருக்கு. அதை முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்ல பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பிஎம் ஒரு மோடி சைடாக இருக்கட்டும், இங்கே ஸ்டாலின் சைடாக இருக்கட்டும், இங்கே விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கிறாரு வரப்போகிற 2026 தேர்தலில். இப்போ மீனவர்களுக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வாக்கு வங்கி வந்து விஜய் அவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த மீனவர்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். எப்படின்னா விஜய் அவர்கள் வந்தால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பயங்கரமான சில அழுத்தங்களை கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க பிடிச்சாலும் திருப்பி உங்களை விட்டுட்டாங்க. எவனா ஒருத்தன் இடவரமாக பேசினா மட்டும்தான் போட்டுடுறாங்க. மற்றபடி நீங்கள் எல்லோரும் இன்ன வரைக்கும் சேஃபாக தான் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதமாவது உங்களுக்கு இருக்குது. பட் விஜய் வந்துட்டார்னா உங்கள் போட்டை பிடிக்கிட்டேன்னா தரமாட்டாங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு சிறந்த தலைவர்கள் அப்படின்னு இன்டைரக்டாக மக்கள் மூளையில் புகுத்துறதுக்கான ஒரு வேலையை ஸ்ரீலங்கா அரசை வச்சு இந்திய அரசு செய்தோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே கூட்டுக்கலானி தானே. இவர் சொல்லியிருப்பார், ஐயா ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இந்த தம்பி வேறு இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களையும் கேள்வி கேட்குது, என்னையும் கேள்வி கேட்குது, இனி ஊரில் இனி ரோட்டில் வேறு பயணம் போதான், மக்களை பார்க்க போதான், ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கேன், நானே ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏறி பாருங்கள், ஜெர்மனியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஏதாவது பண்ணி விடுங்கய்யா அப்படின்னு இங்கேருந்து அவர் பேசியிருக்கலாம். உடனே அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அங்கேருந்து அங்கே பேசியிருக்கலாம் அனுராக் குமார்கிட்ட, ஏதாவது ஒன்று பண்ணு போ, ஒரு விஷயத்தை போடு, ஏதாவது ஒன்று பண்ணி இப்படி அறிக்கை விடு, அதை வச்சு நாங்கள் அடுத்து அப்படியே வேறு பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிக்கிறோம், மற்றபடி நமக்குள்ளே இருக்க டீலிங் எப்போயும் அதே மாதிரி போயிட்டு இருக்கட்டும் என்னப்பா அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். இவங்கெல்லாம் பேசி முடிச்சோன்னே இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் இப்படி சுற்றி கனெக்ட் பண்ணி பாருங்கள், கடைசியில் எங்கே வரும்? மக்கள் வந்து பயப்படுவாங்க. தேவையில்லாமல் நம்ம எதுக்குப்பா விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ வாழ்ந்துகிட்டே இருக்கும், அந்த ஆள் ஓட்டு போட்டு கடைசியில் போட்டும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் போச்சுன்னா சிக்கலில் சிக்கிப்போமே அப்படின்னு நினச்சி ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஒரு வேலையை தான் செய்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது கரெக்டான கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய யோசனை இது ஒன்று தான். ஆனால் கச்சத்தீவை நான் எப்படி மீட்பேன் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க. எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, வேற லெவல். கச்சத்தீவை மீட் பண்ண சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை, அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில் கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? எப்படி பண்றோம்? நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு வேற வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த ஒரு நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன்.
கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும்போது இவன் நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். என்ன சொல்கிறேன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன். அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கேன். நம்ம சீமானண்ணன் கதையை கேட்டால் எனக்கு ஒரே ஒரு பழமொழி தான் வருது. ஆகாதவனுக்கு வாக்கப்பட்டு அடுத்தவனை நோக்கி போனால் அவளை அவுசாரின்னு சொன்னாங்களாம். அந்த கதையாக இருக்குது நம்ம நிலமை. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இது இப்படி ஒரு பழமொழி இருக்கான்னு தெரியல. அப்படியே நான் யோசித்தேன், அப்படியே அது வந்துச்சு. இப்போ இந்த பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்குமா, எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்குற பையனுக்கு 25 வயசு இருக்கும். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறோம். கட்சி ஆரம்பித்தப்போ, சீமானண்ணன் கட்சி ஆரம்பித்தப்போ 2009. அப்போ நமக்கு ஒரு வயசு ஒரு இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தோம்னா நம்மளும் அந்த ஒரு 28 29 ரேஞ்சில் தான். என்னவா மனுஷயா, என்னம்மா பேசுகிறாயா, என்னம்மா அப்படி தமிழ்நாட்டை தாங்க போகிறாயா, தமிழ்நாட்டை திருப்பி போட்டுருவாயா இப்படின்னு அந்த ஸ்பேச்சில் அப்படியே தாவி 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 நாங்களாம் தண்ணி குடித்த காலத்தை அப்படியே நினச்சி பார்க்குறேன். அன்னைக்கு ஆரம்பித்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறான். அதான் சொன்னேன், ஆவாதவனுக்கு வாக்கப்பட்டு மீன்ஸ் நாங்கள் ஆவாதவனுக்கு வாக்கப்பட்டு அடுத்தவன், அதாவது தளபதி விஜய் அவர்கள் அடுத்தவரை தேடி இப்போ நாங்கள் போகிறோம். நம்மளை கடைசியில் அவர் சரின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே இதோட அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே இவனுக்கு வக்கு இல்லையா. 15 வருஷம் நான் நம்பியாச்சு. சரி உன்னால் ஒன்றுமே முடியல, சரி விட்றா, உங்க கூட நீ உழப்ப நடத்த முடியாது, நீ வாழ்க்கையை ஓட்ட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வேற ஒருத்தரை நம்பி போனால் அங்கே போறாப்பாரு அவன் அப்படின்னு சொல்லி நம்மளை தானே தேவார்த்தை போட்டு திட்டுறாங்க இந்த பிக்காலி பயலுங்க. தம்பிகளா, நீ எப்படி இப்போ இவருடைய பேச்சுக்கு அடிமையாகி மயங்கி இந்த சில்லறையெல்லாம் செதற விடுற மாதிரி அவர் விடுற கட்டுக்கதையெல்லாம் நம்புறீங்களோ, நாங்களும் கட்டுக்கதையெல்லாம் நம்பியிருந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு தாண்டா இப்போ வந்திருக்கோம். எல்லாரும் திராவிட கட்சியிலேருந்து இவர் வரும்போது இவரை நோக்கி போனோம். கடைசியில் இந்த ஆள் கடைசி வரைக்கும் எதை நோக்கியுமே போகாமல் ஒரு பயணத்தை போயிட்டுருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாதி பேர் திருப்பியும் அதாவது என்ன சொல்கிறது, வந்தவனை விட்டு திரும்பி கட்டினவன்ட்டே போன கதையாகி போச்சு இந்த டிஎம்கே திராவிட கூட்டத்துக்கு போனது. பட் நாங்கள் புதுசாக புருஷனை தேடி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஐயோ, எப்படிலாம் நான் உதாரணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இவர் ஆகுனா கேரளாவை எடுத்துக்கிறாருப்பா. முதல்ல அந்த கேரளாவோட கோஸ்ட் கார்டு என்ன, அதோடைய நிலைமை என்ன, அது என்ன பண்ணுது, கோஸ்ட் கார்டா இல்லை போலீஸா, என்ன ஏதுன்ற டீட்டெயிலில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் சிம்பிளான லாஜிக்கு, நீங்கள் என்ன தான் சீமான் நெய்தல் படை அனுப்பிச்சாலும், சோறெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்ப, கையெறி குண்டு கொடுத்து அனுப்பிச்சாலும் நீங்கள் கையெறி குண்டு கொடுத்து அனுப்புவீங்க. அவன் வச்சு படப்படப்படப்படன்னு சுடுவான், என்ன பண்ணுவீங்க? அவன் ஆர்மி, நீங்கள் கார்டு, அதுவும் பர்மிஷன் இல்லாத கார்டு. இன்னும் கேட்டால் நீங்கள் அப்படி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே இந்தியன் நேவிட்டு சொல்லி இந்த மாதிரி வர்ற காவல்துறைகளையோ மற்றவங்களையோ நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து வரக்கூடிய போகக்கூடிய கச்சத்தீவுக்கு போகக்கூடிய மீனவர்களை தவிர்த்து அவர்களை பாதுகாத்து போகும் இந்த காவல்துறையை நீங்கள் பிளாக் பண்ணுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டால் அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னதான் சட்டத்தில் இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கம் படத்தில் இதற்கான ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, சீக்வன்ஸு. போர்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டெய்னரை தொடக்கூட முடியாது சூரியனால். அதே ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் கண்டெய்னர் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு காட்டுவார். பார்த்துருக்கீங்களா? இதுதான் கோஸ்ட்டில் இருக்கவங்களுக்கான உரிமையும் இந்த பக்கம் களத்தில் இருக்கவங்களுக்கான உரிமையும். அப்போ கோஸ்ட் கார்டுன்னு நேவி அனுப்பலாம், ஆரம்பிக்கலாம், அது செய்யலான்றது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தனியாக நம்மளால் செஞ்சு ஒரு கோஸ்ட் கார்டாக ஒரு தனி ஆர்மியாக ஒரு ஸ்டேட் உண்டாக்குறதுக்கான சட்டத்திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அண்ணன்ங்கிற கதையை கேட்குறதுக்கான நல்லா இருக்குமே ஒழிய ரியாலிட்டியில் நல்லாவே இருக்காது. இப்போயாவது எவனாவது ஒன்று ரெண்டு பேர் எதிர்த்து பேசினா, இல்லை ஓடி போனால், இல்லை சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கணும்னா அந்த சிங்களக்காரங்க சுட்டுருப்பாங்க. ஆனால் அண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் கையெறி கொண்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரையும் பொட்டலம் கட்டி அனுப்புவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா முன்னாடி அது செய்யாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சி டைகர்ஸ்னு ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுருந்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். இன்றைக்கி சி டைகர்ஸும் கிடையாது, தலைவர் பிரபாகரனும் கிடையாது, தற்கொலை சீமான் மட்டும்தான் இருக்கிறாப்புல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் முன்னாடி கேட்டு நொன்ன நாய் வீணாக போகிறத விட்டுவிட்டு கொஞ்சம் போய் பொழைக்கிற வழியை பாருங்கடா. ஏன்னா இப்போ கேட்குற பையன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இவன் முன்னாடி அவன் போனோம் அப்படின்னு அவனும் அப்போ ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அண்ணன் இதே கதையை தான் சொல்லுவாரே ஒழிய
டெபாசிட் வாங்க கூட ட்ரை பண்ண மாட்டார் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye bye. உங்களுக்கு நான் சொன்ன இந்த விளக்கங்கள்லாம் புரிஞ்சிருச்சு, இந்த பாலிடிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.